கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? யோபு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஆம் தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் உயர்ந்தவர்களை நோக்கி போகிற தேவன் அல்ல, தாழ்மை உள்ளவர்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். கண்ணோக்கி பார்ப்பதோடு நின்று விடாமல் அவர்களுக்கு உதவிகளை செய்து அவர்களை உயரத்தில் வைக்க அநேக காரியங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஒருவரும் என்னை மதிக்கும் அளவிற்கு நான் இல்லையே, என்னுடைய குடும்பத்தில் நான் மிகவும் ஏழ்மையில் இருக்கிறேனே, என்னுடைய உற்றார் உறவினர்கள் மத்தியில் நான் ஒரு அவலமாய் எண்ணப்படுகிறேனே, என்னை அசட்டை பண்ணுகிறார்களே, என்னுடைய தோற்றத்தின் நிமித்தம், என்னுடைய பண பற்றாக்குறையின் நிமித்தமும் அநேகர் என்னை ஒதுக்குகிறார்களே, நான் தாழ்ந்த நிலையில் இருக்கிறேனே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது அநேக துக்கங்களை சுமந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னை உயர்த்துவதற்காகத்தான் நான் தாழ்மையின் ரூபம் எடுத்தேன். உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவதற்காகத்தான் நான் தரித்திரரானேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அவரை நம்பி நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால் அவர் உங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே விட மாட்டார். ஆம் தேவ ஜனமே, நீங்கள் தரித்திரராய் இன்றைக்கு காணப்படலாம், தாழ்மையுள்ள இடத்தில் இருக்கலாம். உங்களை உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்களுக்குள்ளாய் ஒரு கேள்வி எழும்பலாம், தாழ்மையில் இருக்கிற எல்லாரையும் அவர் உயர்த்துவாரா என்றால், யார் யாரெல்லாம் அவரை உண்மையாய் தேடுகிறார்களோ, தாழ்மையிலும் ஆண்டவரே நீர் போதும் என்று அவரை தனக்கு பக்கபலமாக வைத்துக் கொள்ளுகிறார்களோ, அவர்களை நிச்சயம் அவர் உயர்த்துவார். அவர்களை உயர்த்தாமல் அவர் இருக்கவே மாட்டார். துக்கத்தில் இருக்கிறீர்களோ அவரை நம்புங்கள், உபத்திரவத்தில் இருக்கிறீர்களோ அவரை பற்றி கொள்ளுங்கள், எதுவும் இல்லாமல் இருக்கிறீர்களோ நீதான் எனக்கு எல்லாம் என்று அவரை சார்ந்து கொள்ளுங்கள். நிச்சயம் நீங்கள் கைவிடப்படுவதே இல்லை. வேதத்திலும் கூட நீங்கள் தாவீதை எடுத்துக் கொள்ளுங்கள். 8வது மகனாய் பிறக்கிறான். குடும்பத்தினரால் அற்பமாய்தான் எண்ணப்படுகிறான். ஏனென்றால் சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறான் என்று கேள்விப்படும் போது கூட தாவீது அங்க இல்லை. அந்த அளவிற்கு அவனை ஒதுக்குகிறார்கள். தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிறான். மற்ற எல்லாரும் இராணுவத்தில் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் இவனோ தாழ்மையான நிலையில் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தவனாயிருந்தான். நடந்தது என்ன? ஆடுகள் மேய்த்தவன் தான். ஆண்டவருடைய நேரம் வந்தது, அரசனாய் மாறினான். ஆடுகள் மேய்த்தவன் தான், ஒன்றுமில்லாமல் தனிமையில் கவித்தவன் தான். நேரம் வந்தது, ஆண்டவர் ராஜாவாய் உயர்த்தின போது அவனை சுற்றிலும் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எப்பொழுதும் இருந்தார்கள். தேவ ஜனமே, காரணம் என்ன? அவன் தனிமையில் இருந்தாலும், தாழ்ந்த நிலையில் இருந்தாலும், துன்பத்தில் இருந்தாலும், எல்லாவற்றிலும் அவன் ஆண்டவரை துதிக்கிறவனாய் காணப்பட்டான். தேவ ஜனமே, இன்றைக்கும் நீங்கள் எந்த சூழ்நிலையின் வழியாய் கடந்து வந்தாலும் அவரை துதிக்கிற இருதயத்தை உங்களுக்குள்ளாய் வளர்த்து கொள்ளுங்கள். ஒருவேளை தோல்வியில் அமர்ந்து கொண்டிருக்கலாம், நீங்கள் நினைத்தது எதுவுமே நடக்காமல் இருக்கலாம், உங்கள் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை அற்று போயிருக்கலாம், நீங்கள் உதவுவார்கள் என்று எண்ணினவர்கள் உங்களை பொருட்டாக எண்ணாமல் இருக்கலாம். நான் இவ்வளவு தாழ்மையில் இருக்கிறேனே, எனக்கு யார் உதவி செய்வார்? ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா? நானும் முயற்சி செய்து தோற்று போகிறேன் என்று நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை. அந்த நிலையில் துதி பலிகளை செலுத்துங்கள். அது சாதாரண காரியம் அல்ல, கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஆனால் அதன் மத்தியிலும் நீங்கள் அவரை துதித்து பாருங்கள். அவரால் உங்களை உயர்த்தாமல் இருக்கவே முடியாது. அன்றைக்கு தாவீது பாடினார், தாழ்மையில் இருந்த என்னை கண்ணோக்கி பார்த்தீர் என்று. ஆகவே இன்றைக்கு நீங்களும் ஆண்டவரே, அன்றைக்கு தாவீதின் தாழ்மையில் அவனை கண்ணோக்கி பார்த்தீரே, அவரை நினைத்தீரே, என்னையும் கண்ணோக்கி பாரு, என்னையும் நினைத்தருளும் என்று சொல்லுங்கள். உபத்திரவத்தின் வழியாய் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களோ, தாவீதை போல விசுவாச அறிக்கை இடுங்கள். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆகவே உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஒரு நாள் வரும் பொன்னாக விளங்க செய்வேன் என்று யோபு சொன்னாரே, அது போல நீங்கள் சொல்லி பழகுங்கள். நிச்சயம் ஆண்டவரால் உங்களை ஆசிர்வதிக்காமல் இருக்கவே முடியாது. இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு மகனே, என் அன்பு மகளே, தாழ்மையில் இருக்கிற உன்னை உயரத்தில் வைக்க அவருக்கு ஒரு நொடி போதும். எப்பொழுது தெரியுமா? நீங்கள் துதிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால். ஆகவே இன்றைக்கு துதி என்னும் ஆயுதத்தை கையில் எடுங்கள். தாழ்மையிலிருந்து உயர்ந்து விடுங்கள். துக்கத்திலிருந்து சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுங்கள்.
கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர்